108 வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் நவ திருப்பதியில் 3வது ஆண்டு திருக்குடை யாத்திரை ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் குடை யாத்திரையில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பானதாக நவ திருப்பதி திருத்தலங்களில் அமைந்துள்ளது. உலக மக்களின் சேமத்திற்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் விடுபடவும் நவ திருப்பதி பெருமாளுக்கு திருக்குடைகள் சமர்ப்பிக்கும் நிகழ்வு ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதற்காக எம்பெருமானுக்கு உகந்து புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையான இன்று காலை ஸ்ரீ வைகுண்டம் கள்ளர் பிரான் திருக்கோவிலில் குடை யாத்திரை தொடங்கியது. முன்னதாக டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி மற்றும் இந்து வித்யாலயா பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் 20 வண்ண குடைகளை ஜீயர் சுவாமிகளிடம் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து திருக்குடைகள் வழங்கும் நிகழ்வும் யாத்திரையும் துவங்கியது. நவ திருப்பதிகளான ஸ்ரீ வைகுண்டம் என 4 திவ்ய தேசங்களின் தலைமை அர்ச்சகரிடம் ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் குடைகளை சமர்ப்பித்தனர். திருக்கோவிலில் ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. குடை யாத்திரையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட நவ திருப்பதி பெருமாள்கள், ஸ்ரீ குருவாயூரப்பன் மற்றும் ராமானுஜர் திருவுருவங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. செண்ட மேளம் முழங்க பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களோடு நடந்து வர பெண்கள் கோலாட்டம் அடித்தபடியும் பஜனை பாடல்கள் பாடியும் யாத்திரையில் பங்கு பெற்றனர். தொடர்ந்து இரட்டை திருப்பதி, தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி, ஆதிநாதர் திருக்கோவிலில் என குடை யாத்திரை தொடர்கிறது. குடை யாத்திரையில் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன செயலாளர் ஸ்ரீ சத்யானந்த மகாராஜ், திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் சுவாமி பக்தானந்தா, தினமலர் தினேஷ், ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், டிவிஎஸ் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொண்டனர். குடை யாத்திரையை ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் மடம் மற்றும் நெல்லை சகசரநாம மண்டலியினர் செய்திருந்தனர். அடுத்தது இல்லை அடுத்த ஊரில் சார்.
எல்லாரும் எடுத்துக்கோங்க அதில்